முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கையால் வேலூர் மாநகராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பல்வேறு பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு அந்தந்த வார்டுகளிலேயே இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இயற்கை முறையில் உரம் தயாரிக்க முதல் கட்டமாக 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்பட்டு கொட்டகைகள் மற்றும் குப்பைகள் தரம் பிரிக்கும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் முதற்கட்டமாக 42 வார்டுகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுகாதார பணியாளர்கள் நேரடியாக சென்று குப்பைகளை சேகரித்து வருகின்றனர். அவற்றை தரம் பிரிக்கும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதன் மூலம் வேலூரை குப்பை தொட்டி இல்லாத நகரமாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பலனாக தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுவதாக வேலூர் மாநகராட்சி பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு 12வது வார்டு திடக்கழிவுகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு சீரிய முறையிலே பிளாஸ்டிக்கும் மக்காத குப்பைகளாக பிரிக்கப்பட்டு அது மக்கும் குப்பைகளை தொட்டிகளிலே சேகரித்து உரமாக மாற்றி விவசாயிகளுக்கு மானிய விலையிலே அரசின் அனுமதியோடு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் எடுத்துகிட்டு வந்ததுனால குப்பைலாம் டெய்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுனால ரொம்ப க்ளீனாக இருக்குது தெருவெல்லாம். இப்போ அதனால் டெங்கு அந்த மாதிரி மலேரியா எந்த நோயுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் தரம் பிரிக்கப்பட்டு மட்கும் குப்பைகள் உரமாக்கப்படுகின்றன. மட்கா குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு தார் சாலைகள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன.